ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நாம் நிறைய பரிகார கோவில்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு பரிகார முறைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில நட்சத்திரங்கள் பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில்களை நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஆன்மீக சந்தேகங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள் எல்லாம் இந்த பகுதியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு பதிவு தான் இன்றைக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, கால சர்ப தோஷம்னு சொல்கிறாங்களேம்மா, யார் ஜாதகத்தை பார்த்தாலோ கால சர்ப தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த பதிவு. கால சர்ப தோஷம்னா என்னன்னு சொல்கிறேன். ஜாதகத்தில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் நடுவில் எல்லா கிரகங்களும் மாட்டியிருந்தால் அதுதான் கால சர்ப தோஷம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், சில பேருக்கு இந்த அமைப்பு இருக்கும். காலன் அப்படின்ற ராகுவுக்கும் சர்பம் அப்படின்ற கேதுவுக்கும் நடுவில் மொத்தம் நவகிரகங்கள் 9. இந்த 2 கிரகங்களுக்கு நடுவில் மீதி இருக்கிற எல்லா கிரகமும் மாட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கிரகங்களால் நமக்கு நன்மை செய்ய முடியாது. குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களேம்மா, எல்லாம் சரி. ஆனால் 2 கிரகங்களுக்கு நடுவில் இந்த கிரகங்கள் மாட்டி இருக்கும்போது அதுக்கு பேர் கால சர்ப தோஷம்னு பேர். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் பயப்படலாம் வேணாம். கால சர்ப தோஷம் இருக்கும்போது சில பிரச்சனைகளை கொடுக்குன்றது உண்மை. நாம் அதை மறுக்கிறதுக்கு இல்லை. கால சர்ப தோஷமா நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிலாம் நம்ம சொல்லவும் முடியாது. சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் முறையாக பரிகாரம் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். முதல்ல ஒரு விஷயம், 36 வயசுக்கு அப்புறம் அது யோகமாக மாறும். நீங்கள் ஒரு 37, 38 வயசில் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறீங்கன்னா கால சர்ப தோஷம் இருக்கே அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த ராகு கேது ராசி கட்டத்தை முழுமையாக சுற்றி வர்றதுக்கான காலம் அப்படின்றது 18 வருஷம். அது 2 முறை சுற்றி வரும்போது 36 வருஷம். இப்போ 36 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ராகு கேதுவினுடைய அந்த தோஷம் போயிடும். அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. அதே சமயம் இப்போ 20 வயசு நடக்குது, 25 வயசு நடக்குது, கால சர்ப தோஷம் இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னா அது சில பிரச்சனைகளை கொடுக்குமானா நிச்சயம் கொடுக்கும். அதை நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. கல்வியில் தடை, வேலையில் தடை, திருமணத்தில் தடை. முக்கியமாக இந்த 24, 25 வயசில் திருமணத்துக்கு ஏற்பாடுகள் பண்ணும்போது இந்த சர்ப கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்றது தான் பார்ப்பாங்க. அப்போ ராகு கேதுவுக்கு நடுவில் இந்த கிரகங்கள் மாட்டியிருக்கு, ராகு எங்கே இருக்கிறாரு, கேது எங்கே இருக்கிறாரு, இதெல்லாமே பார்த்து அதுக்கு பொருத்தமான ஒரு ஜாதகத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ திருமணத்திலையும் அது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுமா அப்படின்னா உண்டு பண்ணும். வாழ்க்கையில் ஒரு வெற்றியே இல்லை, எதெடுத்தாலும் தோல்வி, என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராகு கேதுவை தான் இருப்பாங்க. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, நீங்கள் 36 வயசை கடந்துட்டிங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என் ஜாதகத்தில் கால சர்ப தோஷம் இருக்கே அப்படின்னு 36 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை 36 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் உங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டு அதை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன் என்ன பண்ணலான்றது. இது பொதுவான பரிகாரம் தான். உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள், கேது எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள், அவங்க எந்த நட்சத்திரத்தோட சாரம் வாங்கியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியை நீங்கள் வணங்கும் போது இந்த ராகு கேது பிரச்சனைக்கு நாம் பரிகாரம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அந்த தெய்வத்தை, அதிதெய்வத்தை சரணடைகிற போது இந்த ராகு கேதுக்களால் ஏற்படுகிற தீமையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். 1. 2வது, பொதுவாகவே இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் தமிழ்நாட்டில் முக்கியமான பரிகார தலங்கள்னு இருக்குது. நான் அதை பற்றிலாம் நேரம் கிடைக்கும்போது நான் ஒவ்வொரு கோவில் பற்றி சொல்கிறேன். அந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு, எப்போ போகலான்றதெல்லாம் நான் தனித்தனி பதிவாக கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த பதிவில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் சேர்ந்து இருக்கிற ஒரு பரிகார தலம் சொல்கிறேன். ஏன்னா வழக்கமாக ராகுவோட பரிகார தலம்ன்றது தனியாக இருக்கும், கேதுவோட பரிகார தலம் அப்படின்றது அது தனியாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த கோவில் தான் ராகு கேது 2க்கும் சேர்த்து ஒரே பரிகார தலமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சிலருக்கு 2ல் ராகு, 8ல் கேது,
1ல் ராகு 7ல் கேது இப்படி இருந்துச்சு அப்படின்னா ராகு எங்கே இருக்கோ அங்கேருந்து 7வது இடத்துல கேது இருக்கும். அப்படி இருக்கும்போது ராகு கேது ரெண்டுமே நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள். காளஹஸ்தி இந்த கோயிலுக்கு தான் போகணும். ராகு கேது ரெண்டுக்கும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா காளஹஸ்தி போகணும். அங்கே சிவபெருமான் ராகுவோட அம்சமாகவே இருக்கிறார். சிவபெருமான் ராகு வழிபட்ட தலங்கள் உண்டு. ராகு போய் சிவபெருமான வழிபட்ட தலங்கள் ராகு ஸ்தலங்கள்லாம் உண்டு தமிழ்நாட்டில். இந்த கோவிலில் சிவபெருமான் ராகுவின் அம்சமாகவே இருக்கிறார். அம்பிகை கேதுவின் அம்சமாகவே இருக்கிறார். அதனால ராகு கேதுவால பிரச்சனை அப்படின்னா காலசர்ப தோஷம் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணணும்னா காளஹஸ்திக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்க. அது என்ன கிழமை போகணும், என்ன நட்சத்திரத்தில் போகணும், அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜோதிடரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சர்ப கிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணும்போது மட்டும் யார் பண்ணணுமோ அவங்க மட்டும்தான் பண்ணணும். இதை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன். ராகுவுக்கு பரிகாரம் பண்ணும்போது நான் ராகுவுக்கு பரிகாரம் பண்ண போனேங்க, நான் தனியாக போகணுமேனு கோவிலுக்கு என் நண்பரையும் கூட்டிகிட்டு போனேன். நான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பணம் கட்டி உட்காந்துருந்தேன். என் நண்பரும் உள்ளே அவர் பணம் கட்டி அபிஷேகம் பண்ணார். இதெல்லாம் சர்ப கிரகங்கள் கிட்ட இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் மற்ற கோவில்களுக்கு போகும்போது எல்லாரும் போகலாம், என்ன வேணால் செய்யலாம். சர்ப கிரகங்கள் கிட்ட மட்டும் ராகுவுக்கும் கேதுக்கும் இதில் நம்ம சனியையும் கூட சேர்த்துக்கலாம். முக்கியமாக ராகு கேதுக்கு தேவையே இல்லாமல் நீங்கள் போய் நான் பரிகாரம் பண்ணுறேன், சம்பந்தமே இல்லாமல் என் நண்பர் கூட போகிறேன், என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க போகிறாங்க, அதெல்லாம் நானும் போய் பரிகாரம் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. அதை செய்யவே கூடாது. ஒருத்தரை நான் ஒரு கோவிலுக்கு அனுப்பியிருந்தேன் பரிகாரத்துக்காக, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவருடைய குடும்ப நண்பர் கூட வந்திருக்கிறாரு. அவர் சொன்னாரா, பக்கத்தில் தான்ப்பா திருநள்ளாறு, வா நம்ம அங்கே போய் சனி பகவானையும் பார்த்துட்டு வந்துடலாம். 2 பேரும் கிளம்பி திருநள்ளாறு போய் சனி பகவானையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இதை பற்றி நான் தனியாக ஒரு பதிவு போடுறவங்களுக்கு. அதனால சர்ப கிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணும்போது அந்த அபிஷேகமாக இருந்தாலும் சரி, அர்ச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், அந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அதோட சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். கூட போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணாதீங்க. முக்கியமாக ராகுவுக்கும் கேதுவுக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ காலசர்ப தோஷம்னா என்னன்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ராகு கேது இவங்களுக்கு என்ன மாதிரி கோவில்களுக்கு போகலாம் அப்படின்றத அடுத்தடுத்து நான் உங்களுக்கு தனித்தனி பதிவாக சொல்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.